இங்க பாருப்பா, ஒரு சின்ன பையன் அக்வாரியத்துல இருக்கிற ஒரு பெரிய திமிங்கலத்துக்கு திங்கறதுக்காக மீனை தூக்கி போடுறான். ஆனா அந்த திமிங்கலம் என்ன பண்ணுது தெரியுமா? அந்த மீனை திங்காம ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்து அவன் கையிலேயே குடுக்குது. அதனால அந்த பையன், டேய் நைனா, இப்படிதான்டா வாயை திறந்து திங்கணும் அப்படின்னு சைகையிலேயே கிளாஸ் எடுக்கிறான். ஆனா அது, நான் திங்க மாட்டேன் போடா அப்படின்னு சீனு காட்டி தலையாட்டுது. உடனே அந்த பையன், ஓஹோ, உனக்கு நைஸா கையால ஊட்டி விடணுமா செல்லம் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த திமிங்கலமும், ஆமாப்பா ஊட்டி விடு அப்படின்னு தலையாட்டுது. சரின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு மீனை எடுத்து அது வாய்க்குள்ள போடுறான். அதுக்கப்புறம் தான் அது கபகபன்னு திங்குது. அப்புறம் அந்த பையன் மெதுவா அந்த கில்லர் வேல் மேல கை வைக்கிறான். அது அவன ஒண்ணுமே பண்ணாம கம்முன்னு பவ்யமா இருக்குது. இப்ப அவன் எந்திரிச்சு அங்கிருந்து நகர்றான். அதுவும் அவன் பின்னாலேயே தண்ணிக்குள்ள நீந்திட்டு வருது. அத பார்த்த உடனே பையனுக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. கைய அப்படியும் இப்படியும் ஆட்டி டான்ஸ் ஆடுறான். அவனை பார்த்துட்டு அந்த திமிங்கிலமும் அதோட துடுப்ப ஆட்டி செம்மையா டான்ஸ் ஆடுதுபா. நாம பண்ற அலப்பறையெல்லாம் இதுவும் செய்யுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் நாக்க எல்லாம் நீட்டி வெட்டி சீனு காட்டி விளையாட்டு காட்டுறான். பதிலுக்கு அந்த கில்லர் வேலும் அவன மாதிரியே அழகா நாக்க நீட்டி காமெடி பண்ணுது. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த பையன் தப்பி தவறி அந்த திமிங்கிலம் இருக்கிற தண்ணிக்குள்ள டபக்குன்னு விழுந்து அடியில போயிடுறான். ஆனா அந்த கில்லர் வேல் அவனை வெச்சு செய்யாம ஒண்ணுமே பண்ணாம செம்ம மாசா அவசரத்துக்கு அவனை வாயில கவ்வி தூக்கிட்டு வந்து மேல விட்டு காப்பாத்துது. அதுக்கப்புறம் என்ன, அவனும் அந்த திமிங்கிலமும் திக்கான ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அப்புறம் அவன் அது மேல ஜாலியா கெத்தா ஏறி உட்காந்து